இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவல் உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சிம்பிளாக ஒரு 10 மினிட்ஸில் வந்து பண்ணிக்கிற ஒரு ரெசிபி. இது வந்து என் ஸ்டைலில் வந்து நான் எப்படி பண்ணுறேன்னு காமி. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கடலைப்பருப்பு வந்து ஃபஸ்ட் போட்டுக்கிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கடலைப்பருப்பு வந்து நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு, கடலை சீரகம், அண்ட் தென் ஆனியன், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து போட்டுடலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி போட்டுடுறேன். நேற்றுக்கன்னா கொத்தமல்லி வந்து அப்புறமா வந்து பசங்க வந்து அப்படியே வந்து எடுத்து போட்டுருவாங்க. இதில் அவங்க வதங்கிச்சுனாக்கா எடுத்து போட மாட்டாங்க. ஸோ ஆக்சுவலி இதில் லாஸ்ட்டில் போட்டால் தான் அந்த அரோமா வந்து நல்லாயிருக்கும். பட் நான் வந்து இப்படியே போட்டுடுவேன். நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து நல்லா வதங்கட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணலாம். நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணிடுங்க. இதுவும் வந்து நல்லா வந்து வதங்கட்டும். நீங்கள் வந்து அப்புறமா போட்டீங்க மஞ்சள் பொடி வாசனை வரும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது. நல்லா வதங்கட்டும். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு அது கழுவி வச்சு இல்லையா, ஸோ இந்த ஆட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். என்னென்னு பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கிட்டு கொஞ்ச நேரம் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் வந்து வதங்கட்டும். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து கவர் பண்ணி வச்சிடலாம். ஸோ நம்ம வந்து கவர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து வதங்கிருக்கு. ஸோ ஜஸ்ட் இன்னொரு வாரம் வந்து இப்படி பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இன்கேஸ் எதுலுமே சரி தேங்காய் வந்து ஆட் பண்ணுறதுன்னா முன்னே வந்து ஆயில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். பிகாஸ் தேங்காய் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கோகோனட் அந்த ஆயிலோட கண்டென்ட் வந்து இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து கம்மி ஆட் பண்ணிக்கிட்டு ரொம்ப நல்லது. ஸோ இப்படி வந்து கலக்கி விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ அப்படியே வந்து நான் வந்து ஸ்டவ் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஸோ அப்படியே வந்து